வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எஸ்டீம் அதை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். செல்ஃப் கான்செப்ட்னு என்ன, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்மளுக்கு என்ன வயசாகுது, நம்ம எந்த வேலையெல்லாம் செய்தால் சரியாக செய்ய முடியும், நம்மளுக்கு என்னோட கெப்பாசிட்டி இருக்கும், இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம திறமையாக வேலை செய்யணுமா, ஸ்மார்ட்டாக செய்யணுமா, டஃப்பாக இருக்கிற வேலையை முதல்ல செய்யணுமா அப்படின்னு கேட்டால் வேலை நிச்சயமாக செய்யணும். வேலை செய்கிறதுன்றது என்ன, எப்படி நம்மளுக்கு படிக்கிறதுக்கு தகுந்த போல் இருக்கிற ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கிற இப்போ இந்த 10 வயசுக்குள்ளே என்ன முக்கியமான விஷயம், அப்போ படிப்பு தான். அப்போ படிக்கிறதுக்கு தொடர்புடைய எல்லா செய்திகளும் செய்துக்கணும். நம்ம புக்ஸு நம்மளோட டேபிளாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். நம்மளோட செயல் இருக்கே அதில் இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும், அதாவது ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் எது சிறப்பாக செய்துக்க முடியும், எதுக்கு சப்போர்ட் யாரான கொண்டு தரணும் அப்படின்னுலாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நம்மளோட கட்டுப்பாட்டில் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட ஸ்கூல் பேக்கில் எதுவும் வெளியில் போகாது. அதேமாதிரி ஸ்கூல்லேருந்து எதுவும் வீட்டுக்குள்ளேயும் வராது. ஸோ வி ஹாவ் தி கண்ட்ரோல் அப்படி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செல்ஃப் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் எஸ்டீம், நம்மளுக்கு சிறப்பான ஒரு திறமை இருக்குது, அதை நம்ம வெளிக்காட்டுறோம் அப்படின்றதுக்கு சொல்லணும். சில பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே சிலதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லபடியாக வரும். அதர் தென் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூலுக்கு ரிலேட்டடாக இருக்கிற படிக்கிறது, எழுதுறது, ட்ராயிங் போடுறது, இல்லாட்டி மேத்தமேட்டிக்கல் சம்ஸ் போடுறது, டேபிள்ஸ் எல்லாம் சொல்கிறது, அப்புறம் தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழில் சில செய்யுள் திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணுறது, மதர் டங்கில் இருக்கிற புது புது தமிழ் பாடல்கள் எல்லாம் படித்து முடிக்கிறது, இதெல்லாம் செய்தால் கூட இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் கோகரிக்குலர்னு சொன்னால் நம்ம கரிக்குலம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடத்துக்கு தொடர்புடைய செய்திகளை சிறப்பாகவும் மேன்மையாகவும் படிச்சுக்கிறது கோகரிக்குலர். ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னால் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், பாட்டு கிளாஸ் போகலாம், அப்புறம் ஸ்லோக கிளாஸ்க்கு போகலாம். பாட்டு ஸ்லோகம்லாம் கற்றுன பிறகு அதை வீட்டில் சொல்லி பார்க்கலாம், அப்பா கிட்ட சொல்லி காட்டலாம், அப்புறம் ஸ்லோகத்தெல்லாம் திருப்பி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆல் திஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் தெரியும்னு சொன்னாலே இது நம்மளோட தன்னம்பிக்கையை மேலும் மேலும் வளர்க்கும், தன்னம்பிக்கையை சிறப்பாக வளர்க்கும். அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுமே, நம்ம வி ஆர் ஒன்லி ஸ்டடிங் இன் 3rd ஸ்டாண்டர்ட், ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு நல்லபடியாக தெரியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட முறையில் பூஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா படிக்கிறதுன்னு சொன்னால் நம்ம தாத்தா பாட்டியோ நம்ம அப்பா அம்மாவோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற சின்ன வயசுலேயே வரிசையாக சொல்லுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கொண்டாடுவாங்க. ஸோ யாருக்குமே நம்ம செய்கிற செயல்களை சிறப்பாகவும் என்ன இருக்குது, அழகாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களன்னு சொன்னால், பெருமையாக பேசுகிறாங்கன்னு சொன்னால், தட் வில் பூஸ்ட் த மொரேல் ஆஃப் த சைல்டு. அப்போ என்னாச்சு, அந்த பர்சனாலிட்டி மேக்கப்புக்கு, அதாவது நம்ம சொன்னோம் பவர், எம்பவரிங் த சைல்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பவர்ன்ற வார்த்தையில் முதல்ல இருக்கிற பி என்ற லெட்டர் என்ன சொல்கிறது, பர்சனாலிட்டி மேக்கப் சொல்கிறது. பர்சனாலிட்டி மேக்கப், பர்செப்ஷன், அப்புறம் எபிலிட்டி டு அப்சர்வ், பர்சியூ ஃபர்தர், பர்சீவரன்ஸ், பேஷன்ஸ், அது எல்லாமே அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் பர்சீவரன்ஸ், பேஷன்ஸ்லாம் ஒரு 7-8 வயசுக்குள்ளே சொல்லித்தர வேண்டாம். ஆனால் 12, 13, 15 வயசில் இருக்கும்பொழுது அந்த பர்சீவரன்ஸ், பேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எம்பவரிங் த சைல்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது 8 வயசு குழந்தைய பவர்ஃபுல்லாக மாற்றுறது வேறு, ஒரு 15 வயசு பையனை பவர்ஃபுல்லாக மாற்றுறது வேறு. ஏன்னா அந்த பீரியட் பிட்வீன் 12 and 18, 12 and 20 அந்த பீரியடில் இருக்கும்பொழுது அது அடோலசன்ஸ்ன்றது என்ன, இளம் பருவம். அந்த இளம் பருவத்தில் எப்போவுமே ஸ்ட்ராமன் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ராமன் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரத்துக்கு சொல்லி கொடுத்த பிறகு தான் இந்த பர்சனாலிட்டி மேக்கப், பர்செப்ஷன், பர்சீவரன்ஸ், பேஷன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு பொருள் உணர்ந்துக்க முடியும். அதனால் அடோலசன்ஸ் சொல்லிக் கொடுக்குற எம்பவரிங் த சைல்டோட கான்செப்டில் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் இருக்கும். ஆனால் அடோலசன்ஸ்க்கு முன்னாடி 12 வயசு முடிகிற வரைக்கும் பிட்வீன் 8 and 12 அந்த பீரியடில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எம்பவரிங் சைல்டில் என்ன இருக்கணும், பர்செப்ஷன் சிறப்பாக இருக்கணும், நல்லபடியாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். சொல்ல வரும்பொழுதே நம்மளை திட்டம் தான் வராங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு அசம்ஷனை வளர்த்தக்கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை முழுக்க கேட்கணும். கேட்ட பிறகு தான் அதுக்கு பதில் சொல்லணும். சொல்கிறதுக்கு வா அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு துவங்கினா என்ன பண்ணுறோம், ஒரு சொல்லக்கூடிய செய்தியை எதுக்கு கேட்டுக்கிறோம்னு சொன்னால் பதில் சொல்கிறதுக்கு தான் கேட்டுக்கிறோமே தவிர புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கலைன்னு தெரிய வந்துடும். அப்படின்னு சொன்னால் எதிர சொல்கிறவங்க நம்மளை பற்றி தரவாக என்ன பண்ணோம்,
தவறாக குறிப்பிடுவாங்க, தரக்குறைவாகவும் நம்மளை என்ன எடை போடுவாங்க. ஏன்னு சொன்னால் என்ன இந்த பசங்க பொறுமையாக கேட்க மாட்டேன்றது, காது கொடுத்து வாங்கின பிறகு தானே அதில் என்ன செய்தி இருக்குதுன்னு தெரிய வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கு வி ஷுட் ட்ரெயின் அவர் செல்ஃப். ஒரு கிளாஸ் இருக்குது, இல்லை டீச்சர் வராங்க, இல்லாட்டி போனால் வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அம்மாவை பார்க்குறதுக்கு, இல்லை அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் வாட் தே ஆர் டெல்லிங் அப்படின்றத சில சமயம் நம்ம சின்ன பசங்கன்னு கிட்ட நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஜோக்குலராக பேசுவாங்களா இருக்கும். தெர் மே பி குட் ஜோக்ஸ். சில சமயம் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, எப்படி பேச்சு என்ன மாதிரி இருந்தாலும் அந்த பேச்செல்லாம் காது கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கிள் நீங்கள் என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு அப்படி கேட்டாக்க, ஓஹோ நம்ம சொல்கிறத இந்த குழந்தை எல்லாத்தையும் காது கொடுத்து வாங்கியிருக்கு போல அப்படின்னு நினைப்பாங்க. இன்ஸ்டட் அவங்க சொல்லும்போதே நம்ம பதில் சொல்லிட்டா, இதை எனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்கிறது ஓ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேக் நம்மளுக்கு வேணாம். நம்ம எப்படி பண்ணணும், நல்ல பசங்களாக இருக்கணும், நல்லதா என்னப்பா உன் பொண்ணு சொல்லத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம அப்பா கிட்ட கேட்டாலும் கேட்கலாமே தவிர வி ஷுட் நாட் ரெஸ்பாண்ட். ஏன்னு சொன்னால் வி ஷுட் லிசன் வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர் என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து அந்த செய்தியெல்லாம் வாங்கிட்ட பிறகு அட் தி எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன், என்ன அங்கிள் நீங்கள் இப்படி இவ்வளோ நேரம் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அப்புறமா கேட்டால் அது தட் பூஸ்ட் அவர் கிரெடிட்ஸ். நல்ல பெரிய அளவில் இந்த குழந்தைக்கு லிசனிங் எபிலிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்பவரிங் த சைல்டு சொன்னால் நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக எல்லா விதத்திலும் ஆற்றல் மிகுந்தவராகவும் அறிவு திறனை வெளிப்படுத்துவராகவும் இருக்க வேண்டும் சொன்னால் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லணும், காது கொடுத்து செய்திகளை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். லிசனிங் எபிலிட்டி ஆட் டு பி டெவலப்ட் டு பி எ பவர்ஃபுல் கேர்ள் ஆர் அ பவர்ஃபுல் பாய் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.